ஹாய் கைஸ், இன்னைக்கு சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா நடிச்சு ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிற கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கோர்ட்டில் நடக்கிற தப்பான விஷயங்களை தட்டி கேட்கறதுக்காக அந்த கருப்பசாமியை நேரில் வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அந்த கோர்ட்டில், அந்த ஊரில், ப்ளஸ் அது ஆர்ஜே பாலாஜி ஆஸ் அ வில்லனா எப்படி டேக்கிள் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். ஸோ படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சாய் அபியங்கர் தான். படத்தோட டைட்டில் கார்ட்லேருந்து சூர்யா இன்ட்ரோ, சூர்யாவோட டைட்டில் கார்டு அப்படின்னு ஸ்டார்ட் டு எண்டு அவரோட அந்த மியூசிக் எலவேஷன் அப்படிங்கிறதா படத்தை அப்படி கொண்டாந்து நிறுத்துது. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காரு. ரெண்டாவது, ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன். ஒரு மாஸ் கமர்ஷியல் டைரக்டர் ஒரு படம் வந்து எப்படி டைரக்ட் பண்ணுவாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு டைரக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆர்ஜே பாலாஜியை பாராட்டியே ஆகணும். சத்தியமானால எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து ஒரு மேக்கிங் கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஒரு ஃபேன்ஸுக்கு அந்த ஃபேன்ஸ் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பக்காவாக டெலிவரி பண்ணியிருக்காரு. இவரோட முந்தைய படமான மூக்குத்தி அம்மன் படத்தையே கொஞ்சம் முன்ன பின்ன பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து சூர்யாங்கிற ஐகானுக்கு தேவையான மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரொம்ப சூப்பரான படமாகவே டெலிவரி பண்ணிட்டாரு ஆர்ஜே பாலாஜி. அதுவும் முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய மாஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு தேட்டரில். அதுவும் அந்த மூவி ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது என்னதான் இன்னைக்கு ரொம்ப கிளீஷியான விஷயமா மாறிட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கு ஆப்டா சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. தியேட்டரில் ஃபேன்ஸை தாண்டி நார்மல் ஆடியன்ஸுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ சூர்யாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இருந்தால் சந்தோஷம்தான். படத்தோட நெகட்டிவ் சைடு வந்தோம்னா, த்ரிஷாவோட கேரக்டர் இந்த படத்துலேருந்து மொத்தமாகவே தூக்கி எரிஞ்சிடலாம், தேவையே கிடையாது. ஒரு சீன்லேயும் வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ண போகிறாரு, இப்போது இது பண்ண போகிறாரு, அது பண்ண போகிறாருன்ட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க. அது தேவையே இல்லை. ஆக்சுவலாக தேட்டரில் இரிட்டேட்டிங்காக தான் ஆச்சு. ஒரு தடவை இந்த த்ரிஷா கேரக்டர் வரும்போதுமே நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் தான் வருது. அது த்ரிஷாங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனால கிடையாது, அந்த கேரக்டரை எழுதின விதமே அப்படி தான் இருக்குது. ஸோ காலங்காலமாக ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லூசி ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டில் தான் வந்து ஹீரோயின்ஸே வந்து எழுதுறாங்க. ஹீரோவுக்கு கூடவே படம் ஃபுல்லாக வர மாதிரி, பட் அவங்களால எந்த யூஸுமே இல்லாத மாதிரி தான் எழுதிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வர அப்கமிங் டைரக்டரான ஆர்ஜே பாலாஜியும் திருப்பி அதையே பண்ணும்போது, அதுவும் த்ரிஷா மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஆக்ட்ரஸை கூப்பிட்டு வந்து பண்ணும்போது அது நல்லா இல்லை, அது திருத்திக்கலாம் கொஞ்சம். ஸோ படத்தில் அங்கங்கே ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப டக்குன்னு ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில போர்ஷன் ஸ்கிப் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கருப்பர் அந்த சூர்யாவோட இன்ட்ரோ அப்படிங்கிறது, இந்த பொண்ணோட அப்பா கருப்பசாமியை வேண்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஆர்ஜே பாலாஜி ஜாலியாக ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. அங்கே சூர்யா கருப்பு வந்து வராப்பில் வந்து ஒரு ஃபைட்டு நடக்குது. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி இல்லை நீ வந்து கோர்ட்டுக்கு வந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் சூர்யா வந்து கோர்ட்டுக்கு லாயராக வந்துட்டார். இந்த சீன் வந்து இப்போ தான் வந்து கருப்பு சூர்யாவே இன்ட்ரோ ஆகுறாங்க. அது ஜஸ்ட் ஒரு ஃபைட் சீனாக கடந்து போகாமல் இன்னும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த சீனை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீத் பண்ண விட்டுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மூக்குத்தி அம்மனில் இந்த மூக்குத்தி அம்மன் ஃபஸ்ட் டைம் வரும்போது அப்போ மூக்குத்தி அம்மனுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் அப்படிங்கிறது, அந்த சீனை வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். அங்கே ஒன்று நடக்குதுங்கிறது நமக்கு பதிவாகும். பட் இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சீனாக டக்குன்னு ஸ்கிப் ஆகி போன மாதிரி இருந்துச்சு. அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீத் பண்ண விட்டுருக்கலாம் அந்த சீனை. அதே மாதிரியே அந்த அப்பா பொண்ணு கேரக்டர், அவங்க தான் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து வராங்க. படத்தோட இன்டர்வல் வரைக்கும் அவங்க கூட தான் வந்து இந்த படமே ட்ராவல் ஆகுது. பட் அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. அந்த அப்பா வந்து அந்த செயின்லாம் தூக்கி வீசிட்டு போகிறாங்க. ஸோ அதுலேருந்து கண்டினியூவாக அப்படியே அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் வச்சு இன்டர்வல் விட்டுறாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த அப்பா பொண்ணு கேரக்டரை பற்றி எங்கேயுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்டர்வல் பிளாக்குக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சே தவிர, அஃப்கோர்ஸ் எண்டிங்கில் லைட்டாக ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு சரியான எண்டிங் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் சிங்கம் சூர்யாவா மாதிரி ஒரு ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அது பார்க்க நல்லாவே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த பிகே ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் வந்து, நான் என்ன மாதிரி 1000 பிகே வந்து ஒரு கோர்ட்லேயே இருப்பான், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு சூர்யா வந்து அவரோட கருப்பர் ஃபார்முக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் நடக்குது. படம் வந்து அதோட முடியுது. அந்த ஃபைட் சீன் அஃப்கோர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு ஃபைட்டு டான்ஸ் கலந்து பண்ணியிருப்பாப்புல. காண்டாரா 2ல் ரிஷப் ஷெட்டி பண்ணுறதுக்கு ஈக்குவலாக உண்மையிலே சூர்யா வந்து இதில் பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அந்த கருப்பரோட அவரோட ஃபுல் ஃபார்மில் இறங்கி இப்போ வந்து அவர் ஆடுற அளவுக்கு அங்கே அப்படி என்ன நடந்துச்சு? ஜஸ்ட்டு பிகே இப்படி சொன்னான், அவ்வளோதான் நடந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த சீன் இப்போ வந்து கருப்பராக வந்து ஒரு மாதிரியே ஆகணும், கிளைமேக்ஸ் வந்துடுச்சு, ஸோ அப்போ இப்படி நடக்கணுங்கிறதுக்காக அந்த செட் பீஸை வச்ச மாதிரி இருந்துச்சே தவிர, படத்தோட கதையோட்டத்தில் ஆர்ஜே பாலாஜி அவ்வளோ பெரிய ஆளா? இப்போ கருப்பர் வந்து அவரோட ஃபுல் ஃபார்மில் வந்து அவ்வளோ உக்கிரமாயி அப்படி ஒரு ஃபைட் சீன் கொண்டு போகணுங்கிற அவசியம் அந்த இடத்துல ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அந்த ரைட்டிங்கில் அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் மிட்டில், அதாச்சும் இங்கே ஒரு இன்டர்வல் பாக் இப்போ ஒரு ஃபைட் சீன் வந்தே ஆகணும், எண்டிங்கில் ஒரு கருப்பராக மாறியே ஆகணும், சூர்யாவை இந்த இடத்துல இப்போ இன்ட்ரோ பண்ணியே ஆகணும், அதுலேருந்து ஒரு லாயராக மாறி ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற ஒரு ஃப்ளோவில் ரைட்டிங் போகாமல் அங்கே சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு சில இடங்கள். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தில் என்னதான் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து ஜிபியு மாதிரி வெறும் ரெஃபரன்ஸஸை வச்சே ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆனாலும், இந்த படத்துக்குன்னு ஒரிஜினலான நிறைய காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், மாஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக படத்தில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஃபேமிலியாக போய் இந்த படத்தை தேட்டரில் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் கைஸ், பை.